ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் கிட்டத்தட்ட நிஃப்டியே வந்து 300 பாயிண்ட் அளவில் இருந்திருக்கு. எஸ்பெஷலாக சொல்லணும்னா 3 மணிக்கு மேலே ஒரு ஷார்ப் ஃபால், அந்த 3-1 அந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டி விழுது. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சண்டே வீடியோவில் பேசியிருந்தோம். அதன் காரணமாக தான் இன்றைக்கி மார்க்கெட் விழுந்திருக்கு. காரணம் எப்படி சொல்கிறேன்னா, எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி பை சைடு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் எஃப்ஐஎஸ் வந்து லாங் போயிருக்காங்க 500 கோடி ரூபாய் அளவுக்கு. இதெல்லாம் இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் இருந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் வழக்கம் போலே இன்றைக்கான வீடியோவையும் நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் நார்த் கொரியா புதுசாக சீனுக்குள்ளார வராங்க, அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில செய்திகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளோட மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க, இதை பற்றியெல்லாம் பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், கோல்டு சில்வர் மற்ற மெட்டல்ஸ் பற்றியும் செக்டார் அனாலிசிஸும் பார்த்துருவோம், நிஃப்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா செக்டாருக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, அதை பற்றி வந்து பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், கிட்டத்தட்ட 20 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அதை டீட்டெயிலாக பார்க்குற பட்சத்தில் அந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதுவே எனக்கு போதும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செக்மெண்ட்டில் நேற்று ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம பேசினதான் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து என்ன சொன்னாருன்னா, ஈரான் அவங்களோட நாட்டுக்குள்ளார யுனைடெட் நேஷன்ஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்களோட நியூக்ளியர் இன்ஸ்பெக்டர்ஸை அனுமதிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போயே வந்து கேட்டிருந்தோம், ஒருவேளை நிஜமாக ஒத்துட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் வந்து நைட்டு 10:30 மணிக்கு ஒரு போஸ்ட் போகிறார். ஈரான் மேஜர் வெப்பன் இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, இது வந்து அவங்களோட நியூக்ளியர் ஆனஸ்டியை காட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்தது. ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஈரான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் மறுத்திருக்காங்க, நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் இன்னும் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நாங்கள் அமெரிக்காவோட வந்து டீலே சைன் பண்ணிட்டாலும், பர்மனெண்ட்டாக ஒரு டீலே சைன் பண்ணிட்டாலும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மேலே இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஓமன் நாடோட நாங்களும் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து வெளியிட போகிறோம். அண்ட் அதன்படி தான் இதுக்கு மேலே கப்பல் போக்குவரத்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயமே மறுபடியும் பஞ்சாயத்து இழுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரானோட யுனைடெட் நேஷன்ஸ்க்கான அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எம்ஓயூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து முதல்ல ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்த அணு ஆயுத பிரச்சனையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் ட்ரம்ப் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று ஒரே நாளில் 19 மில்லியன் பேரல் அளவுக்கு க்ரூட் ஆயில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போயிருக்கு, இதனால் ஆயில் ப்ரைசஸ் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் $76 அளவுக்கு க்ரூட் ஆயில் விலை போச்சு. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து $73 இருந்தது. ஈவன் இப்போயும் கூட நிறைய இடத்துல தாக்குதல் நடந்து நிறைய இடத்துல ரிப்பேர் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ கூட கத்தாரில் அந்த ராஸ்லஃபானில் வந்து விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா, நேற்று முந்தா நேற்று ஏற்பட்டுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் கூட க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இது வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் 4:50 ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காரு. அது படிச்சனா இருந்தாலும் 2 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவோட வெற்றியை வந்து சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போதும் ஈரான் அவங்களோட நியூக்ளியர் ஆனஸ்டி அந்த வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துகிறார். அதை நிரூபிக்கிற பட்சத்தில் இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பர்மிஷனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த நேவல் பிளாக்கேடை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் ஷிப் ட்ராக்கிங் டேட்டாவும் அதை தான் சொல்லுது, கப்பல் போக்குவரத்து சீராக இருக்குது, யாரும் வந்து நிறுத்தாமல் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ஹியூமனிடேரியன் கிரைசிஸ்க்கு நாங்கள் உதவுறோம். என்னென்னா, இந்த சாங்ஷன்ஸ் போட்டு இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஃபண்ட்ஸை, இந்த ஃபண்ட்ஸை வந்து நாங்கள் ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம். இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக வந்து அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. உங்களுக்கு வேணும்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணி எங்ககிட்ட மருந்துகளை வாங்கிக்கலாம், உணவுப் பொருட்களை வாங்கிக்கலாம், முக்கியமாக கார்ன், வீட், சோயாபீன்ஸை எங்களோட அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம போன வாரமே பேசியிருந்தோம். இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசர்ஸை வச்சு மறுபடியும் அமெரிக்கா கிட்ட இருந்தால் பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. அதை தான் வந்து இப்போ இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பேசியிருக்காரு. மறுபடியும் அவங்க வந்து இந்த அணு ஆயுத சோதனைக்கு, அதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒத்துப்பாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஈரான் நாங்கள் ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்க. இதுக்கான பதில்கள் இதுக்கு மேலே தான் தெரிய வரும். அண்டு என்னை பொறுத்தவரையும் இந்த க்ரூட் ஆயில் விலை இப்போ கம்மியாக இருக்கு இல்லையா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இப்போ வந்து ஹெட்ஜிங் பண்ணிடணும். அதாவது $77 $78 ஓகே, இந்த விலைக்கு வந்து வாங்கிக்கிறோம், இதுக்கு மேலே குறைஞ்சா கூட பரவாயில்லப்பா, நான் இதே விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஜ் பண்ணிடணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி $73 இருந்ததா, இப்போ $77 வந்துருச்சு. இதுக்கு மேலே அதிகபட்சம் குறைஞ்சிட்டு போட்டோம். ஆனால் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?
ஸோ அடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு தேவையான க்ரூட் ஆயிலை எட்ஜ் பண்ணிடணும். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் நான் அதை தான் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வேலையிலேயே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட இந்த மார்ஜின் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. இப்போ 108 ரூபா 109 ரூபா பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க இல்லையா, அந்த விலையை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து பாசிட்டிவ் மார்ஜின்ஸ் மாறிடுச்சு. இதுவே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் லெபனானில் ஆக்குபை பண்ண ஏரியாவை நாங்கள் கைவிட மாட்டோம். அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதே இடத்துல தான் ஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பெரிய அளவுக்கு அமெரிக்க ஆயுதங்களை வந்து சார்ந்திருக்கோம், அந்த மாதிரி சார்ந்திருக்காமல் நமக்கு தேவையான ஆயுதங்களை நாமளே உருவாக்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது 2 விஷயமே நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த போர்னால ட்ரம்ப்புக்கு நெத்தன்யாகுக்கும் இருந்த அந்த ரேப்பும் வந்து டேமேஜாக இருக்குது. ப்ளஸ் இஸ்ரேல் மேலேயே எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கு. அதுவும் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. தேவையில்லாமல் அவங்களால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் ஐஆர்ஜிசியும் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாங்க, இவங்களும் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஐஆர்ஜிசி சைலண்ட் ஆனாங்க. அவங்ககிட்ட ஆயுதம் இல்லாமல் சைலண்ட் ஆனாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமை சொல்லி சைலண்ட் ஆனாங்களான்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க சைலண்ட் ஆனாங்க. இவங்களே சைலண்ட் ஆனால் கூட லெபனான் மேலே கண்டினியூஸாக அட்டாக் போட்டு சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு கடுப்பில் தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீடியேட்டர்ஸான கத்தாராக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதன்படி தான் இந்த அடுத்த 60 நாள் நெகோசியேஷன் நடக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதாவது நெகோசியேஷன் வந்து ப்ரொசீட் ஆகுது, எங்கேயும் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் நமக்கு கொடுக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனையினால மார்க்கெட் இதுக்கு மேலே விழுறதுக்கு வாய்ப்பில்லை. அண்ட் இன்னைக்கான ஃபால் வந்து ரீபேலன்சிங் காரணமாக தான். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துருவோம். அண்ட் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை இப்படி இருக்கும்போது நார்த் கொரியன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களை விட எங்ககிட்ட அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாட்களில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்னு பார்க்க முடியுதுன்னா, இந்த வாரம் சண்டே வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியன் பிரசிடென்ட் சொல்கிறார். அதில் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காவோட கப்பல்களை சவுத் கொரியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. 1. 2வது, பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, சவுத் கொரியன் பிரசிடென்ட் சொல்கிறது, என்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு நம்ம உடனடியாக நார்த் கொரியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை கட்டுப்படுத்தணும், அதுதான் வந்து பிரைமரி டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரி சொன்னதுக்கான பதிலடியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்தோம்னா ஓவராலாக வந்து பயங்கரமான ஒரு பிளட் பாத்துன்னு சொல்லணும். காஸ்பை இண்டெக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சு அவங்களோட ட்ரேடிங்கே ஆல்ட் பண்ணுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 8% விழுந்ததில் $426 பில்லியன் அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. நிக்கை இண்டெக்ஸ், ஜாப்பனீஸ் நிக்கை இண்டெக்ஸ் 2.8% விழுந்ததில் $213 பில்லியன் அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் கேப் வைப் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தாய்வான் இண்டெக்ஸ் 3% விழுந்ததில் 154 பில்லியன் 154 பில்லியன் அளவுக்கு வைப் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு காரணமாக பார்க்கும்போது இந்த தாய்வானாக இருக்கட்டும், சவுத் கொரியா இருக்கட்டும், அவங்களோட ஓவரால் மார்க்கெட் கேப்பில் இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. உதாரணத்துக்கு சவுத் கொரியா எடுத்துக்கிட்டோம்னா சாம்சங்கும் எஸ்கே ஐனிக்ஸ் அப்படின்ற 2 கம்பெனி மட்டும் 55% ஆஃப் மார்க்கெட் கேப் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த 2 கம்பெனியில் வந்த செல் ஆஃப் காரணமாக இன்றைக்கி அவங்களோட இண்டெக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சு ட்ரேடிங்கே வந்து ஆல்ட் பண்ணாங்க. அந்த தாய்வான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட செமிகண்டக்டர் கம்பெனி ஒன்று இருக்குது. அண்ட் அதில் மட்டுமே 42% அளவுக்கு மார்க்கெட் கேப் ஹோல்ட் பண்ணுது. அதாவது ஓவராலாக அந்த தாய்வானோட ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ 100 ரூபானா அதில் 42 ரூபாய் இந்த ஒரு கம்பெனி. இதை பற்றி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாய்வானாக இருக்கட்டும், சவுத் கொரியா இருக்கட்டும் நம்மளை பீட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணி வீடியோ போட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, பாருங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போவே வந்து நம்மளோட செபி சேர்மன் என்ன சொன்னாருன்னா, நான் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க, அவங்களோட மார்க்கெட் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது, ஆனால் நம்மளோட மார்க்கெட் வந்து டைவர்சிஃபைடாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு செல் ஆஃப் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஜேபி மார்கன் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணாங்க வீக்கெண்டில். கிட்டத்தட்ட இந்த அடுத்த வாரத்தில் $160 பில்லியன் அளவுக்கு ரீபேலன்சிங் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்ஸ் விழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ரீபேலன்ஸ் பண்ணது என்னமோ 160 பில்லியன் தான். ஆனால் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 426, ஒரு 217, 650, கிட்டத்தட்ட 800 பில்லியன் அளவுக்கு டேமேஜ் நடந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் இன்டர்நேஷ்னலாக ஒரேக்கல் கம்பெனி இந்த 2026 21,000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணம் ஏஐ ஆட்டோமேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏஐ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. ஆனால் சில கம்பெனிஸ் மட்டும் இந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறது, இந்த ஏஐ பவரை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சில கம்பெனிஸ் மட்டும் லேபர் டிஸ்ரப்ஷன் உருவாக்குறதும் ஆபத்தான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கணும். அண்ட் நேற்று அமெரிக்காவில் நாஸ்டாக்கோட ஹெவி வெயிட்ஸ் வந்து பயங்கரமாக செல் ஆஃப் வந்தது. இன்றைக்கி ஐடி செக்டார் விழுந்ததுக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஐடி செக்டார் 2% அளவுக்கு விழுந்திருந்தது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில்.
அண்ட் அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட் இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செபி வந்து புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர போகிறாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது இதனால் வரை எப்படி வந்து மார்க்கெட் செயல்படும்னா, நம்ம வந்து ஒரு புரோக்கர் கிட்ட போவோம். உதாரணத்துக்கு நான் வந்து ஜீரோதால ஆர்டர் போடுறேன். இந்த ஜீரோதால போட்ட ஆர்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 10 ஷேர் வாங்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன்னா, இது முதல்ல புரோக்கரோட டேட்டா பேஸுக்கு போகும். இந்த புரோக்கரோட டேட்டா பேஸில் பிரவீன் கிட்டே இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இத்தனை குவான்டிட்டி இத்தனை ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுப்பாங்க. என்எஸ்சிக்கோ பிஎஸ்சிக்கோ கொடுப்பாங்க. எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த ஆர்டர் ப்ராசஸே எனக்கு வரும். சரிங்களா? இப்போ நடுவில் இந்த புரோக்கரோட டேட்டா பேஸில் இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு சில மில்லி செகண்ட் அளவுக்கு டைம் ஆகும். இந்த மில்லி செகண்ட் அளவுக்கு டைம் டிஃப்ரென்ஸை கூட இதுக்கு மேலே இல்லாமல் பண்ணுற மாதிரி இந்த புரோக்கரோட டேட்டா பேஸ்க்கு போகாமல் டைரெக்டாக நம்ம ஆர்டர் போட்டோம்னா டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கே போகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இது ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு, இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மள மாதிரி சின்ன பிளேயர்ஸ்க்கு இல்லை. ஏன்ப்பா மில்லி செகண்டில் என்ன நடந்துடும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, என்எஸ்சி கோலொகேஷன் ஸ்கேம்னு சொல்லிட்டு 2019 ஒன்று நடந்துச்சு. அதாவது இப்போ ரீசெண்டாக என்எஸ்சி கூட ஒரு 1800 கோடி ரூபாய் அளவுக்கு பெனால்ட்டி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க இந்த ஐபிஓ வரதுனால. ஸோ இந்த மைக்ரோ செகண்டில் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் வந்து கைமாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வரப்போகுது. இது பாசிட்டிவான விஷயம். ஆனால் அதுக்காக கோலொகேஷன் அளவுக்கு ஃபாஸ்டராக நம்மளோட ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் இது நம்மளை மாதிரி மேனுவலாக ஆர்டர் போடுறாங்கள விட இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்துலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஆல்கோ வந்து ஆல்ரெடி நம்மளை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் போட்டுட்டு இன்னொரு ஆர்டர் போட்டதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு 30 செகண்டாச்சும் டைம் ஆகும். ஆனால் ஆல்கோ வந்து ஒரே செகண்டில் 10 ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் லேப்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்லிப்பேஜஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டர் போடும்போது நம்ம ஒரு விலையில் போடுவோம், ஒரு 10 பைசா முன்னையோ பின்னையோ வந்து அது ட்ரேட் ஆக முடியும். ஸோ அந்த ஸ்லிப்பேஜஸ் இதுக்கு மேலே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய வந்து பிரச்சனை கிடையாது, பெரிய பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன், இந்த கிளியரிங் கார்பரேஷனாக இருக்கட்டும், டெபாசிட்டரிஸாக இருக்கட்டும், இந்த டிரான்சாக்ஷன் கூட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன நடைமுறைப்படுத்தணுமோ அதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனில் என்ன ஏதுன்றதை நம்மளோட ஃபண்டமெண்டல் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. மார்க் ஃபேபர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இன்வெஸ்டர், எக்கனாமிஸ்ட், அப்புறம் மார்க்கெட் கமெண்டேட்டர், அதாவது மணி பாட்டு மாதிரி, சரிங்களா, அந்த ஒரு மணி பாட்டு இது. இவங்க வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட்டை பற்றி நெகட்டிவாக தான் பேசுவார். மார்க்கெட் விழுந்துடும், ஓவர் வேல்யூ, டமால் டிமில் அப்படின்னு பேசுவார். ஊருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருப்பார் பொருள். ஆனால் இவர் சொல்லியிருக்க சில பாயிண்ட் வந்து லெஜிட்டிமேட்டான ஒரு பாயிண்ட் தான். என்னன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுல காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை நான் ஒத்துக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட விலை இங்கேருந்து விழுறதை விட இங்கேருந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா $77 வந்துருச்சு. இன்னும் இந்த ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வெளியே கொண்டு வரும்போது தான் இன்னும் விழ ஆரம்பிக்கும். ஆனால் நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட புதன்கிழமைன்றதுனால அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வரப்போகுது. இன்வென்ட்ரி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா வந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயிலோட விலையில் அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஆனால் இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் மார்க்கெட் இன்னும் 20% அளவுக்கு விழுன்னு சொல்கிறாரு. அதாவது 2020 சில பேர் வந்து நிஃப்டி 5000க்கு போகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான கதை தான் இது. அண்ட் இவர் இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் கிளம்புவாங்க. இப்போ நிஃப்டி வந்து 18,000க்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம கேட்டுதாகணும். ஏன்னா மார்க்கெட் ஏறல. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கதாகணும். ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, 2025-26 பெருசாக மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அது உண்மைதான், நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் 2023 24 வரையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டுமே 40% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த 3 வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2024 கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 13% ஆச்சு ஆவரேஜாக ரிட்டர்ன். சிஏஜிஆரில் நார்மல் ரிட்டர்னே. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 வருஷமாக இப்போ ரிட்டர்ன் கொடுக்கல. அடுத்த 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நம்மளால் மார்க்கெட்டில் டைம் பண்ண முடியாது. அதனால தான் அசெட் அலோகேஷன், அசெட் டைவர்சிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். எது எப்படி நடந்தாலும் நமக்கு வந்து பெரிய நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. பாசிட்டிவிட்டி பெருசாக இல்லைனா கூட பரவாயில்ல, நெகட்டிவிட்டி பெருசாக இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம செட் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து அமெரிக்காவோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இன்னைக்கு ஜூன் 23 வந்துட்டார். இதை பற்றி நம்ம சண்டே வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த வாரம் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ட்ரேட் டீல் பற்றின அறிவிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் கூட மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவர் வந்து நம்மளோட பியூஷ் கோயலும் அமெரிக்காவோட அம்பாசிடர் செர்ஜியோ கவரும் வந்து இன்றைக்கி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியா வந்து நேபாளிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய டீயை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொருட்களை வந்து சைனாவில் பேன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நேபாளோட பொருட்களை பேன் பண்ணியிருக்கோம். இது வந்து டாடா கன்சியூமர்ஸ் மாதிரியான பொருட்களுக்கு ஷேர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது.
அண்ட் நம்மளோட இந்தியாவுக்கு இப்போ பிரிக்ஸ் நாடுகளோட எனர்ஜி மினிஸ்டர்ஸ் வர போகிறாங்க. ஒருவேளை ஈரான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டேரிஃபே போட்டாங்க, டோலே போட்டாங்கன்னா கூட ஒருவேளை ஏதாவது ஒரு டீல் நடந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் மருந்து கொடுக்குறோம், உணவுப் பொருட்களை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பைலேட்ரல் ட்ரேடுன்னு சொல்லிட்டு டீல் போட்டாங்கன்னா நம்மளோட கப்பல்களுக்கு இந்த டோல் வந்து கம்மியாக கொடுக்குறதுக்கோ இல்லை டோலே இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கோ பர்மிஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்துச்சுன்னா நம்மளோட ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக்கு அது பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு விஷயமும் வந்திருக்கு, இந்தியாவோட ஓவரால் டெலிகாம் ரெவன்யூ கிட்டத்தட்ட 1,00,000 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இது எல்லா புகழுக்கும் காரணம் நம்மளோட அம்பானி மட்டும்தான். ஸோ அவருக்கு வந்து நம்ம தேங்க்யூ சொல்லிப்போம். அண்ட் இதன் காரணமாக பாரத் ஏர்டெல், ரிலையன்ஸ், அப்புறம் ஐடியாவுக்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நேற்று ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இந்த கப்பல் போக்குவரத்து சுமூகமாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்தியாவோட 4 ஃபெர்டிலைசர்ஸ் கார்கோ வெசல் வந்து மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து 10 வெசல்ஸ் வந்து பிளாக் ஆகி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 4 கப்பல் எங்கேருந்து வந்துச்சுன்னா கத்தார், குவைத், சவுதி அரேபியாலேருந்து வந்திருக்கு. இதன் காரணமாக ஃபெர்டிலைசர் கம்பெனிஸுக்கு பாசிட்டிவ் விஷயம். சாம்பர் ஃபெர்டிலைசர் இருக்கட்டும், ஜிஎஸ்எஃப்ஆ இருக்கட்டும், ஆர்சிஎஃப்ஆ இருக்கட்டும், கோரமண்டலாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் கேரிப் சீசன் எப்படி இருந்தாலும் மான்சூனால் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளார ஃபெர்டிலைசர்ஸும் வந்துடும். நம்ம வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தோம், சைனாவில் யூரியாவோட பர்ச்சேஸ் கம்மியாக இருக்கிறதுனால யூரியாவோட விலையும் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் சாதகமாக மாறிட்டு இருக்கு நம்மளோட பொருளாதாரத்துக்கு. மழையும் ஓரளவுக்கு பெஞ்சிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஹெச்எஸ்பிசியோட இந்தியாவோட பிஎம்ஐ டேட்டா வந்தது. இந்த பிஎம்ஐ டேட்டாவை பற்றி நம்ம சண்டே பேசியிருந்தோம். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் தான் இது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா 50க்கு மேலே இருந்துச்சுன்னா, இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சர்வே மாதிரி, இது 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்தியா வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 50 பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா இந்தியா வந்து வளரலன்னு அர்த்தம். இதை தான் வந்து இப்படி தான் நம்ம இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ இதில் பார்க்கும்போது ஓவராலாக பிஎம்ஐ பார்க்கும்போது 57.4 இருக்குது ஜூன் மாதத்துக்கான பிஎம்ஐ. அண்ட் போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது 59 இருந்திருக்கு போன மாதம். கிட்டத்தட்ட 2% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது நெகட்டிவான விஷயம் தான். க்ரோ ஆகிட்டு இருக்கு, ஆனால் போன மாதம் க்ரோ ஆன அளவுக்கு இந்த மாதம் க்ரோ ஆகலை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் வந்து சர்ப்ரைஸ் ஆனது என்னென்னா, சர்வீஸில் வந்து பிஎம்ஐ நல்லாயிருக்கும், மேனுஃபேக்சரிங்கில் குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் மேனுஃபேக்சரிங்கோட சர்வீஸ் தான் குறைஞ்சிருக்கு. அதாவது சர்வீஸ் வந்து 59.8லேருந்து 57.3 குறைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் வந்து 55லேருந்து 54.5க்கு தான் குறைஞ்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி இன்றைக்கி காலையில் வந்த செல் ஆஃபுக்கு வந்து இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மைல்டு செல் ஆஃப் இருந்தது காலையில். அண்ட் நம்மளோட தேர்ட் செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தது. அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து போட முடியல, காரணம் கரண்ட் இல்லை. ஸோ கரண்ட் வந்து 8:45 மேலே வந்துச்சு. சரி, அதுக்கு மேலே எதுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் போடல, மெசேஜாகவே நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு காமிச்சது. ஆனால் நம்மளோட நிஃப்டி வந்து 30 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு 24,140 வரையும் போச்சு. ஆனால் மறுபடியும் அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்திருக்கு. அண்ட் கரெக்டாக 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் கேண்டில் ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் தான் ரீபேலன்சிங் நடந்திருக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து ரீபேலன்சிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது குறிப்பாக இன்றைக்கி பண்ணது காரணம், எக்ஸ்பைரியோடு சேர்த்து இதையும் பண்ணோம்னா டபுள் லாபம் அடிக்கலான்றதுக்காக தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நிறைய ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான டேயாக இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இன்றைக்கி ட்ரேடிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ ப்ளீட் ஆகிருக்கும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து இந்த ரீபேலன்சிங்னால வந்து ஏற்பட்ட இந்த ஃபால் வந்து ஒரு 2-3 நாள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,020 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 2,280 கம்பெனிஸ் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் அடுத்து செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 0.7% நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 1% அளவுக்கு நெகட்டிவாகவும், பிரைவேட் செக்டார் பேங்க் வந்து 0.7% அளவுக்கு நெகட்டிவாகவும், பப்ளிக் செக்டார் பேங்க் 2% அளவுக்கு நெகட்டிவாகவும் மாறி இருக்குது. அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெட்டல் செக்டார் 3% அளவுக்கு விழுந்திருக்கு. காரணம் இன்டர்நேஷனலாக மெட்டல் ப்ரைஸஸ் வந்து விழுந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் பாசிட்டிவ் வந்தது. குறிப்பாக வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்வென்ட்ரி, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சோட இன்வென்ட்ரியில் காப்பர் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. 4,300 டன் அளவுக்கு காப்பர் கையிருப்பு வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அலுமினியம் கையிருப்பு வந்து 2,000 டன் அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பு குறையுதுன்னா விலை ஏறணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதாவது இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது. இதன் காரணமாக ஷிப்பிங் ரூட்டில் வந்து கப்பல் போகிறதுக்கு வந்து அதிகமான காசு கேட்குறாங்க. 1. 2வது ஷிப்பிங்க்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்களே அவங்களும் அதிகமான காசு கேட்குறாங்க. 2. இதுவே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாக இருந்தாலே மெட்டல்ஸ் மேலே ஒரு ப்ரைஸ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது விலை அதிகமாகிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிடில் ஈஸ்ட் பெரிய அளவில் அலுமினியம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இதன் காரணமாக அங்கே ப்ரொடக்ஷன் தட்டுப்பாடு ஏற்படுறதுனால அலுமினியோட விலை வந்து அதிகமாகுது. நீங்கள் மார்ச் மாதத்தில் நினைக்கிறேன், மார்ச் மாதத்தில்
ஈரானோட ஒரு அலுமினியம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மேலே வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா மார்க்கெட் பார்த்தது. அதனால தான் வேதாந்தாவோட விலை பயங்கரமாக ஏறிச்சு. ஆனால் ஒன்ஸ் இந்த அலுமினியமோட தட்டுப்பாடு வராது, மார்க்கெட்டுக்குள்ளார மறுபடியும் அலுமினியம் வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையினால, வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அதால மார்க்கெட்டுக்குள்ளார அலுமினியம் வந்துடும்ன்ற நம்பிக்கையால் அலுமினியோட ப்ரைஸஸ், காப்பரோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து விழுந்துட்டு இருக்கு. அண்ட் அலுமினியோட ப்ரைஸஸ் 3 மாதத்துல இல்லாத அளவுக்கு வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் வேதாந்தா அலுமினியமாக இருக்கட்டும், இண்டால்கோவாக இருக்கட்டும், நால்கோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விழுந்திருக்கு இன்னைக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல் ப்ரைஸஸ் விழுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒன்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கனாமிக் க்ரோத் வந்து தடைப்பட ஆரம்பிச்சிருக்கும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் வந்து கம்மியாயிடும். இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறதோ இல்லை புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்மியாயிடும். ஈவன் பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கே வந்து மெட்டல் தேவைப்படல, அந்த உற்பத்தி செய்கிறதுக்கான ரா மெட்டீரியலே கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண இருப்பாங்க. அதுவும் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இதுதான் அந்த மெட்டல் செக்டாரில். அண்ட் ஃபார்மா செக்டாருக்கு ஒரு ஜாக் பாட்டன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அமெரிக்காவோட USFDA கிட்ட இருந்து நேற்று வந்து ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வந்திருக்கு, SOS வந்திருக்கு. என்னன்னா, கேன்சருக்கு தேவையான முக்கியமான ட்ரக் இஃபோஸ்ஃபெமைடு அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டோசேஜஸில் ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா ஸ்டாக் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது வந்து அவங்களோட வெப்சைட்லேயும் வந்து போட்டிருக்காங்க. இதன் காரணமாக இங்கேருந்து நிறைய ஆர்டர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சிப்லா, ஜைடஸ், அல்கம், கிளென்மார்க் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் ரியாக்ட் ஆச்சு. ஈவன் இவங்களுக்கு API வந்து, அதாவது ரா மெட்டீரியல் சப்ளை பண்ண கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் வந்தது. அது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். இதுதான் காரணம். ப்ளஸ் இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா விஷயமும் சேர்ந்து இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து பயமாயிருச்சு. ஸோ உடனடியாக அடுத்த குவார்ட்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் இந்த கம்பெனிஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து இன்னைக்கு கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக இருந்தது. ETF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% அளவுக்கு இருந்தது. அண்ட் சில்வர் பீஸ் வந்து ஒரு 4% மேலேயே விழுந்துருது இன்ட்ராடேல. அதுக்கு காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து செல் ஆஃப் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ராஸ் த அசட் கிளாஸஸில் செல் ஆஃப். கோல்டு ப்ரைஸஸ் 1.5% அளவு இருந்தது. $4126 இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் $4000 உடச்சாலே அது பெரிய விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் மார்க்கெட் சொல்கிறது என்னென்னா, 24 கேரட் கோல்டு ஒரு கிராம் $16,680 $14,680 22 கேரட் கோல்டு $13,450 ட்ரேட் இருக்குது. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2,28,000 கிட்டத்தட்ட $7,000 கிலோவுக்கு குறைஞ்சிருக்கு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் கோல்டுக்கு என்னென்னா, சைனாவோட அமெரிக்காவோட ட்ரெஷரி ஹோல்டிங் வந்து 2008 எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்கன்னா அப்போ வேறு எதில் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்கன்னா கோல்டு தான் வச்சுப்பாங்க. அது ஒரு பாசிட்டிவ் விஷயமா கோல்டுக்கு பார்க்கப்படுது. கோல்டை வந்து கண்டினியூஸாக சைனா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து $77 இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் $76 வந்திருந்தாலும் மறுபடியும் 76, 77, 78 இந்த 3 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போவே எட்ஜிங் பண்ணுறது நல்லது OMCs. அண்ட் அடுத்து USD INR இன்னைக்கு 5 பைசா டிப்ரிஷியேட் ஆகி $94.72 முடிஞ்சிருக்கு. அண்ட் FIIs நான் சொன்ன மாதிரி 17 கோடி ரூபாய் 18 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் DIs வந்து 680 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட், கடைசி செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக விழுந்ததுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அலுமினியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு. குறிப்பாக வந்து வேதாந்தா அலுமினியம் வந்து விழுந்திருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. போன மாதம் பார்த்துருந்தோம் QIP மூலிமா அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த பாசிட்டிவான விஷயம் காரணமாக இன்றைக்கி 3% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இருக்குது. என்னென்னா இவங்க வந்து புதுசாக ஒரு பேட்டரி உருவாக்கியிருக்காங்க. அந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட 4000 லைஃப் சைக்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரிக்கு BIS சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக மார்க்கெட் பார்க்குது. இந்த பேட்டரியை நீங்கள் எலக்ட்ரிக் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மார்க்கெட் வந்து எங்களை ரிவார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் எல்லா கம்பெனிஸும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது LNTயாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும். ரிலையன்ஸ் கூட அவங்களோட ஆனுவல் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ மெதுவாக உள்ளார ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி இன்ஃபோ ஏஜ். அண்ட் இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட 135 கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ 4900 கோடி. ஆனால் இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம்னா 41300 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78000 கோடி. இன்றைக்கி 4% ஏறினதுக்கப்புறம். ஆனால் இவங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவே 41000 கோடி. இவங்ககிட்ட கேஷ் ரிசர்வ் கொஞ்சம் இருக்குது 37000 கோடி. இதை 2 கோடினாலே 78000 கோடி. இவங்களோட மார்க்கெட் கேப் 65000 கோடி.
மார்க்கெட் கேப்பை விட இவங்க கிட்ட கையில் இருக்கிற பணமும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வேல்யூ கம்பெனி. உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு 65,000 கோடி யாராவது லோன் கொடுத்தாங்கன்னா நான் போய் இன்ஃபோ ஏஜை மொத்தமாக வாங்கிட்டு அதனோட எல்லா அசட்ஸையும் விற்றுட்டு இந்த பாக்கி 78,000 கோடியில் 65,000 கோடி கழிச்சா 13,000 கோடி எனக்கு, பாக்கி இருக்கக்கூடிய 65,000 கோடி வந்து லோனை தீர்த்தலாம். அந்த மாதிரி கான்செப்ட் இது. இதை வந்து யார் பண்ணாங்கன்னா வாரன் பஃபட் பண்ணார். இது வாரன் பஃபட் அவரோட இயர்லி டேஸில் ஒரு கம்பெனி வந்து ஃபுல்லாக வாங்கிடுவார். வாங்கிட்டு அதை விற்று கூறு போட்டு விற்று பாக்கி இருக்கிற பணத்தை வந்து அவர் வச்சுப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயத்த அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி. இதை வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விப்ரோவோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 3% அளவுக்கு விழுந்திருந்தது. ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்தது. குளோபலாக அதாவது இன்டர்நேஷ்னலாக பார்க்கும்போது இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ சைபர் செக்யூரிட்டியில் லீடராக இருக்கக்கூடியவங்க பேலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்களோட இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் இன்றைக்கி 3% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. அண்ட் அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அவங்களோட நம்பர்ஸில் வந்து ஃபோர்ஜரி இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தது. அண்ட் இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 9 லொக்கேஷன்ஸில் வந்து ரைடாக பண்ணியிருக்காங்க பெங்களூரில். அண்ட் மும்பையில் வந்து ஒரு இடத்துல ரைட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் சேர்மன் வந்து இந்த ஏஐ ரிலேட்டடாக சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஏஐனால் இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கூட இந்த ஏஐ டிரான்சிஷனுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது டிரான்சிஷனுக்கு ரெடியாக இருக்காங்க, பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் வந்து எங்களுக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸிங் பவர் இப்போ இருக்குமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஸோ அதுக்கான பதில் தெரியற ஒரு ஐடி கம்பெனிஸ் விழுந்துட்டே தான் இருக்க போகுது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ஐடி கம்பெனிஸில் டேமேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அப்சைட் பொட்டன்ஷியலில் தான் இருக்குன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் அடுத்து வேதாந்தா, அந்த ஜிங் பிஸ்னஸுக்குள்ள ஒரிஜினல் வேதாந்தா, அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 8% அளவுக்கு விழுந்தது. காரணம் இவங்களோட ஒரு ப்ரொமோட்டர் ஃபின்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட 2% அளவுக்கு ஸ்டேக்ஸை வந்து பிளாக் டீலில் விற்றுருக்காங்க 291 ரூபான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 280 ரூபா அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் இதன் காரணமாக வந்து இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டரே இந்த விலையில் விற்கிறாங்கன்றது நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஒன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிஞ்சிருச்சுன்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் விழும். அண்ட் அதன் காரணமாக இவங்களோட விலையும் வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் அவங்களோட ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 2% அளவுக்கு ஸ்டேக்கு விற்றுருக்காங்க. ஆனால் பிளாக் டீல் மூலிமா. ஆனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் அந்த அளவுக்கு விழலை. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. என்னதான் ப்ரொமோட்டர் விற்றும் கூட ஷேர் ப்ரைஸ் விழலைன்றது மேபி வாங்குற ஆள் இன்னும் வந்து இதில் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ என்ன எதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபா மதிப்பில் QIPக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதனால் இன்றைக்கி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் இன்னும் கூட மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதன் காரணமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட விலை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியல் வைஸ் பார்த்தோம்னா கார்ட்டூனோட விலை வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இந்த கோதுமை இருக்கு இல்லையா, அதனோட விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோதுமையோட விலை வந்து அதிகமாகிடுச்சுன்னா பிஸ்கெட் கம்பெனியெல்லாம், உதாரணத்துக்கு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அண்ட் HUL இவங்களோட இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியாக இருக்கட்டும், மேரிகோ, டாபர், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்டு பருத்தி காட்டனோட விலை அதிகமாகிடுச்சுன்னா டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கு அது நெகட்டிவான விஷயம். ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட கவர்மெண்ட் வந்து டெம்பரவரியாக செப்டம்பர் மாதம் வரையும் நினைக்கிறேன், எனக்கு மறந்துடுச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி சண்டே தான் இந்த அப்டேட் வந்தது, வீக்கெண்டில் இந்த அப்டேட் வந்தது. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இறக்குமதி செய்யோட காட்டனுக்கு நாங்கள் இப்போதைக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து விலக்கு கொடுக்குறோம், எக்ஸம்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃபாக இருக்குது. மான்சூன் சீசன் வந்தால் தான், பருவமழை வந்தால் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு முடிவு வரும். என்ன எதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் கமாடிட்டி ப்ரைஸஸ் தொடர்ந்து விழுறது வந்து இன்னொருத்தருக்கு நெகட்டிவான விஷயம். அது யாருக்குன்னா MCXக்கு. MCX வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா இருந்தது ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி. அது ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3,500 ரூபா பக்கத்தில் போயிடுச்சு. அந்த 3,500 ரூபா கணக்கு போட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி 17,500 ரூபா கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸ் அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஷேர் ப்ரைஸ் வந்து மறுபடியும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு JP Morgan சொல்லியிருக்காங்க. காரணம் கமாடிட்டி ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. கமாடிட்டி ப்ரைஸஸ் விழும்போது இவங்களோட ஓவரால் டேர்ன் ஓவர் வால்யூம் வந்து கம்மியாகும். டேர்ன் ஓவர் வால்யூம் கம்மியாகும் போது இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எக்கனாமிக் ஸ்லோடவுன் வரும்போது இவங்களோட பிஸ்னஸ் மேலே அது இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க டார்கெட் ப்ரைஸாக கிட்டத்தட்ட 2,500 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2,800 ரூபாயில் இருக்குது. 10% அளவுக்கு விழுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் JP Morgan இன்னும் சில கம்பெனிஸ்க்கு வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஃபின் டெக்கு வந்து டவுன்கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்கெட் ப்ரைஸாக வந்து 980 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ICICI AMCக்கு வந்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க, வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 4,090 ரூபா சொல்லியிருக்காங்க. நிப்பான் AMC நிஃப்டி பீஸில் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து ஓவர் வெயிட் பண்ணியிருக்காங்க, 1,360 ரூபா சொல்லியிருக்காங்க. கேம்ஸுக்கு ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க, 950 ரூபா சொல்லியிருக்காங்க. கேம்ஸில் நான் ஷேர் ஹோல்டர். அண்ட் ஏஞ்சல் ஒனுக்கு ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க, 420 ரூபா வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. BSCக்கு வந்து நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. MCX வந்து அண்டர் வெயிட் சொல்லியாச்சு. CDSLக்கு வந்து அண்டர் வெயிட். CDSLலையும் நான் ஷேர் ஹோல்டராக இருக்கேன். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அடுத்து சைர்மா எஸ்ஜிஎஸ் ஜப்பானை சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருக்காங்க. 60-40 ரேஷியோவில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் இருக்குல்ல, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது சைர்மா எஸ்ஜிஎஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதன் காரணமாக 3% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் இவங்க வந்து அந்த இஃபோஸ்ஃபமைடு சொன்ன இல்லையா, கேன்சர் ட்ரக், அந்த ட்ரக்கை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஏபிஐ வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டெர்லிங் வில்சன் சோலார் இதில் வந்து நான் ஒரு ஷேர் ஹோல்டர் அண்ட் ரொம்ப கம்மியான நம்பர் தான் வச்சுருக்கேன். நான் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், நேற்று தான் புக் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா 5300 கோடி ரூபாய் மதிப்புள்ள எஜிப்தில் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குதா அப்டேட் வந்திருக்கு. இவன் வந்து இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 260 ரூபா வரைக்கும் போனால் கூட செகண்ட் ஹாஃபில் வந்து செல் ஆஃபின் காரணமாக 248 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை யாராவது நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கூட நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு நல்ல லாபம் வந்துச்சுன்னா லாபத்துக்கான பணத்தை மட்டும் ஷேர்ஸாக விற்றுட்டு உங்களோட அசல் பணத்தை எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. எப்படியாப்பட்ட ஷேரும் மறுபடியும் விழும், அப்போ போய் வாங்கிக்கலாம். என்எஸ்சிலே 3300 கம்பெனி இருக்குது, நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இல்லை. அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நெகட்டிவ் வந்தது, இப்போ பாசிட்டிவாக மாறிடுச்சு. 0.2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 3% நெகட்டிவ் வந்தது, இப்போ 2.8% நெகட்டிவாக இருக்குது. அண்ட் S&P 500 1% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் அதே ரேஞ்சில் தான் $4135 இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துக்கிட்டோம்னா 76.95 $77 பர் பேரலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் குறித்த செய்திகள். அண்ட் மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.